ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி மேக்கர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், என் சேனலை பார்த்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் லைக் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன கண்டென்ட் பேச போகிறோம்னா, ஒரு இம்பார்ட்டான ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து நானும் அனுபவித்த ஒரு விஷயம். ஓகேங்களா? உங்களுடைய அனுபவத்துலேயும் இருக்கும். ஸோ நானும் வந்து இந்த இதை வந்து அனுபவிச்சிருக்கேன். ஓகேங்களா? அது என்னோடய ஒரு அனுபவத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கம்பெனி வந்து உள்ளே வராங்கன்னா, அந்த கம்பெனியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தயவுசெய்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு கம்பெனி உள்ளே வராங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி வந்து ரொம்ப ஹெவி அமௌண்ட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெருசாக வெப்சைட்டு, ஆப்பு, எக்ஸட்ரா இந்த மாதிரி நல்ல கிராண்டாக வந்து ஒரு கம்பெனி உள்ளே வராங்கன்னா அந்த கம்பெனியை வந்து நம்பலாமா வேணாமா? ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் இதை வந்து உங்களோட சொல்கிறேன்னா, இப்போது ரொம்ப அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனியை வந்து ரொம்ப கிராண்டாக உள்ளே கொண்டு வராங்கன்னா அந்த கம்பெனியை வந்து நம்ப முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு டார்கெட் பேஸில் வந்து உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு டார்கெட் பேஸில் வருவாங்க. இப்போ வந்து ஒரு ஆன்லைன் கம்பெனி எடுத்துக்கோங்க. ஒரு ஆன்லைன் கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனியோட டார்கெட் வந்து ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்க வச்சுருப்பாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து ரீச் ஆன உடனே கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு மைண்டில் தான் வந்து அந்த கம்பெனிஸ் வந்து வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கம்பெனியோட அட்வர்டைஸ்மெண்ட்டு, நெக்ஸ்ட்டு அந்த கம்பெனி வச்சுருக்க ஆப்போட ஃப்ரண்ட் பேஜு, வெப்சைட்டை ஃப்ரண்ட் பேஜ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாக, ரொம்ப வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸோடு அவங்க வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் அதில் இருக்கிற விஷயங்கள் எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீரோ. அவங்க வந்து மக்களை ஏமாற்றின ஒரு கான்செப்டில் மட்டும்தான் உள்ளே வந்திருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏன் சொல்கிறேன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு கிராண்டாக ஒரு கம்பெனி வருதுன்னா அந்த கம்பெனி வந்து நம்ம ஒரு மாதம் நம்பலாம், 2வது மாதம் நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிடுவாங்க. நிறைய யூடியூபர்ஸு, சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் வந்து அவங்க ஆட்ஸ் வந்து நிறைய போடுவாங்க. ஸோ போடும்போது அந்த கம்பெனி வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும். வளர்ந்து வர டைமில் வந்து அவங்க டார்கெட் ஒன்று செட் பண்ணுவாங்க. அந்த டார்கெட்டை வந்து ரீச் ஆன உடனே கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணவங்க தான் ப்ராஃபிட்டில் போவாங்க. அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு இன்வெஸ்ட் பண்ணவங்க என்ன ஆவாங்க? இப்போ வந்து ஒரு நபர் எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என்னையே சொல்கிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி ஓப்பன் ஆகுது, ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனியில் தான் நான் போய் ஜாயின் பண்ணுறேன். நான் வந்து ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து தினமும் வந்து ஒரு 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபான்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து ப்ராஃபிட்டு. அப்போ எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்கும்போது நான் என்ன பண்ணேன், என்னோடய ஒரு ஃப்ரெண்டை வந்து நான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன், ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ரெஃபர் பண்ணும்போது அவரை வந்து நான் இந்த மாதம் வந்து நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன். அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த மெம்பர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணும்போது அவர் என்ன மாதிரி 1000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கு ஒரு 2 பேமெண்ட் வரும், 3வது பேமெண்ட் வராது. இதுதான் யதார்த்தம் நடக்கிறது. ஓகேங்களா? நம்ம ஒரு ஃப்ரெண்டை நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ரெஃபர் பண்ண டைமில் வந்து கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருப்போம். நம்ம கூப்பிட்டுட்டு வந்த நபர் வந்து லாஸ் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை வந்து உள்ளே வருதுன்னா அந்த கம்பெனியோட டார்கெட்டே அதான். ஓகேங்களா? ஒரு 1 கோடி ரூபா, 5 கோடி ரூபா, 10 கோடி ரூபா, 7 கோடி ரூபா சம்பாதிச்சுட்டு வெளில போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கம்பெனிஸ் தான் அந்த மாதிரி வந்து வருவாங்க. ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெருசு ஆட் பண்ண மாட்டாங்க, ஆடு கொடுக்க மாட்டாங்க, வெப்சைட் இருக்காது, ஆப் இருக்காது. இந்த மாதிரி வர கம்பெனிஸ் வந்து ஃபேக்குன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? எனக்கு புரியவே இல்லை. புரியுதுங்களா? அதாவது ஒரு கம்பெனியோட கான்செப்டை பார்க்கும்போது தெரியணும். ஃபுல்லாக நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே. எல்லாருக்கும் சேர்த்து தான் உங்களுக்காக பேசுகிறேன். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவம். நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி வரும்போது அந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக லாஸு. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அவங்களும் லாஸு.
ஸோ அதுக்கப்புறமா தான் நான் வந்து யோசித்தேன், ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த சேனலில் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கணும். இந்த மாதிரி கம்பெனிஸ் நம்பாதீங்க. ஸோ நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆன்லைனில் சம்பாதிக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணி சம்பாதிக்கிறது நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அது எப்படி சம்பாதிக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஏன் ஆஃப்லைன் கம்பெனி சூஸ் பண்ணி வீடியோஸ் போடுறேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் கிடையாது, ஒரே ஒரு விஷயந்தான். ஆஃப்லைன் கம்பெனி ஃபேமஸ் ஆகுறது, அதாவது ரொம்ப வைரல் ஆகுறதுக்கு ரொம்ப டைம் இழுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோ, ரொம்ப டைம் இருக்குது. இன்றைக்கி வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு என் ஃப்ரெண்டை வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுட்டேன்னா நானும் ப்ராஃபிட், என் ஃப்ரெண்டும் ப்ராஃபிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோ, நானும் ப்ராஃபிட், என் ஃப்ரெண்டும் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கோ. இது வந்து ஆஃப்லைன் கம்பெனியில் இருக்க ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண அன்னையிலேருந்து நான் இந்த வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன். நான் எந்த கம்பெனி சொல்கிறேன்னு இப்போ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். என்னுடைய பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அதாவது மிரர் லிமிடெட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து எந்த அளவுக்கு ஜென்யூனாக வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு கஸ்டமர்ஸுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, எந்த ஒரு மெம்பர்ஸ் என்ன டவுட் கேட்டாலும் அவங்க டவுட்டை வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிளியர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஒன் டைம் நீங்கள் அந்த குரூப்பில் போய் அந்த சார் கூட பேசி பாருங்கள், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ இதாக வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ அவர் அந்தளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியும் யாருமே அவர் சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்கிறாரு. என்னுடைய சேனல் பார்த்து நிறைய மெம்பர்ஸ் வந்து குரூப்பில் போயிருக்கீங்க. ஓகே, எனக்கு ஹாப்பி தான். ஸோ யாரும் ஜாயின் பண்ணலை. ஜஸ்ட்டு 2-3 மெம்பர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கம்பெனி வந்து ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உள்ளே வந்தால் அவங்க வந்து உங்களை ஏமாற்றணும் உள்ள வரமாட்டாங்க. ஓகேங்களா? நான் அவங்கள பற்றி மொத்தமும் கேட்டு அந்த கம்பெனிக்கு என்ன கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க, இந்த கம்பெனி வந்து எவ்வளோ நாள் ஒரு ரன் ஆகும், எல்லா விஷயங்களும் நான் கேட்டு தான் இந்த கம்பெனி பற்றி நான் வந்து ப்ரொமோஷன் போட்டேன். ஃபஸ்ட்டு 2 வீடியோ பாருங்கள், நான் அது எல்லாமே நான் பெய்டு ப்ரொமோஷன் தான் போட்டிருப்பேன். அதுக்கு பிறகு பண்ணுறது எல்லாமே என்னோடய ஓன் ரிஸ்கில் நான் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஏன் போடுறேன்னா அந்த கம்பெனிலேருந்து அவ்வளோ ஜென்யூனாக வந்து பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. நான் சொல்கிறது போயின்னா நான் அந்த கம்பெனி குரூப்பு கூட நான் காட்டலை. என்ன பாரு, இது என்னுடைய வாட்ஸ்அப், என்னுடைய சேனல் குரூப்பு. எவ்ரிடே வந்து நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப், அவங்க வந்து போடுற பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்து போடுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இது வந்து அந்த கமெண்ட் அனுப்பினா பேமெண்ட் ப்ரூஃப், இது எல்லாமே பேமெண்ட் ப்ரூஃபு பாருங்கள். அந்த பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே எவ்ரிடே வந்து என்னோடய குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ நல்லா புரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு கம்பெனியை பற்றி நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னா அந்த கம்பெனி வந்து எவ்வளோ ஜென்யூனாக இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த கம்பெனி வந்து உங்களை ஏமாற்றும் அந்த மாதிரி வந்து நான் கம்பெனிஸை வந்து நான் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து பாருங்கள், என்கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் கம்மி தான். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க, என்னோடய சப்ஸ்கிரைப் கம்மி தான். என்னோடய சேனலில் வந்து சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸு. ஓகே, அதாவது என்னோடய சேனலில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க நான் அவங்க பார்த்துட்டு தான் வந்து எங்கிட்ட வந்து ப்ரொமோஷன் கேட்டாங்க. ஒரு 3 கம்பெனி வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 3 கம்பெனியோட கான்செப்டை நான் வந்து எடுக்கலை, அப்செட் பண்ணலை. ஸோ அது வந்து ஒரு ஷார்ட் டைம் கம்பெனிஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து கட்டாயம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு அமௌண்ட் அவங்க கொடுத்தாலும் நம்ம வந்து கடைசியில் லாஸ்ட்டில் தான் போவோம். எந்த மெம்பரும் உள்ளே போனாலும் லாஸ்ட்டில் தான் போவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு ஹெவி அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அதை வந்து நம்பாதீங்க. 500 போட்டு 2 நாள் 1000 ரூபா, 3 நாள் 1000 ரூபா, 4 நாள் 1000 ரூபா, 10 நாள் 5000 ரூபா, 20000 ரூபா, 30000 ரூபா, இந்த மாதிரி சொல்கிற கம்பெனிஸ் நம்பாதீங்க. என்ன வந்தாலும் அந்த கம்பெனி அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க, உங்களை லாஸ்ட்டில் தான் விட்டுட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் சொல்கிறேன்னு நல்லா நீங்கள் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஹெவியாக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குற கம்பெனி என்றைக்குமே நிலச்சி நிற்காது. அந்த கம்பெனி வந்து மக்களை ஏமாற்றணும் அந்த கான்செப்டில் தான் உள்ளே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செய்து அந்த மாதிரி கம்பெனிஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கம்பெனியோட பிளான் டீட்டெயில்ஸ் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேணால் இந்த வீடியோலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள், முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு தயவு செய்து ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. இந்த கம்பெனி ஒரு ஜென்யூன் கம்பெனி, கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். கம்பல் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, கம்பல் பண்ணலை. ஸோ உங்கள் அமௌண்ட்டுக்கு நான் கேரண்டி சொல்கிறேன். ஓகேங்களா? உங்கள் அமௌண்ட்டுக்கு நான் கேரண்டி சொல்கிறேன்.
ஓகேங்களா. என்னோடய சேனலை பார்த்து நீங்கள் என்னோடய சேனல் பார்த்து போயிட்டேன், என்னோடய சேனல் என்னோடய இதுலேருந்து ஜாயின் பண்ணவங்க அவ்வளோ மெம்பர்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், சார் நான் வந்து உங்கள் சேனலில் பார்த்து தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன், என் காசுக்கு நீங்கள் வந்து பொறுப்புன்னு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. உங்கள் அமௌண்ட் அந்த கம்பெனி என்றைக்காவது ஒரு நாள் அவங்க க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு லாஸில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த லாஸை வந்து நான் ரெக்கவர் பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் ஏன் இந்த அளவு தைரியமாக பேசுகிறேன்னா, என்னால் கொடுக்க முடியும், அந்த கம்பெனி ஏமாற்றிட்டு போனாலும் என்னால் கொடுக்க முடியும். நான் ட்ரேடு பண்ணுறேன், எனக்கு ட்ரேடிங் இன்கம் வருது. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து நான் ஈஸியாக எடுத்து கொடுத்துருவேன், அது ஒரு விஷயமே கிடையாது எனக்கு. ஸோ ட்ரேடிங் வந்து நான் அந்த கான்செப்டும் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ட்ரேடிங் வந்து விருப்பம் உள்ளவங்களுக்கு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்துருப்பீங்க எவ்வளோ சிக்னல்ஸ் வந்து என்ன வந்துட்டுருக்குன்னு. ஓகேங்களா. ஸோ அது வந்து நான் வந்து இன்னொரு இதை வந்து நான் பண்ணுறது கிடையாது. நான் வந்து எல்லாரையுடையதுன்னு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஸோ எனக்குன்னு ஒரு தனியாக நான் வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். அந்த பிளான் படி தான் நான் வந்து பண்ணுவேன். நான் எதுக்காக அந்த மாதிரி கால்ஸை வந்து நான் பார்க்குறேன்னா, அவங்க கொடுக்குற கால்ஸை நான் எடுத்து தனியாக சர்ச் பண்ணி இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமா, இப்போ இவங்க சொல்கிற இடத்துல வந்து நம்ம பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா, அதை வந்து நான் அனலைஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. நான் அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் நான் வந்து ட்ரேடு எடுப்பேன், அல்லாமல் நான் எடுக்க மாட்டேன். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஒரு க்ளூக்காக தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ அதை வந்து யாரும் பெருசாக எடுக்க வேண்டாம், விட்டுருங்க. ஸோ நம்ம மிரர் லிமிடெட் கம்பெனி பற்றி பேசுவோம். ஓகேங்களா. நான் கம்பெனியோட பிளானை வந்து ஒன் டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப்லைன் கம்பெனி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆஃப்லைன் கம்பெனி தான் இது, ஆன்லைன் கம்பெனி கிடையாது. இந்த கம்பெனியில் வந்து ஒரு 4 விதமான பிளான்ஸ் தான் இருக்குது. ஆனால் இன்கம் வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்கம் வந்து ரொம்ப கம்மி, ஆனால் லைஃப் டைமுக்கு கட்டாயம் ரன் ஆகும். யாருமே லாபம் இல்லாமல் நஷ்டத்தில் போகிறதுக்கு 1% கூட சான்ஸ் கிடையாது. இந்த கம்பெனியில் நம்பி ஜாயின் பண்ணிங்கன்னா கட்டாயம் நீங்கள் லாபத்தோடு தான் வெளில போவீங்களே தவிர நஷ்டத்தோடு போக மாட்டீங்க. தயவுசெய்து அதனால் இந்த கம்பெனியை வந்து யாரும் ஸ்கிப் பண்ணி விட்டுறாதீங்க. தயவுசெய்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட லைஃப் ஸ்டைல் கட்டாயம் இந்த கம்பெனி வந்து மாற்றி கொடுக்கும். அவங்க சொல்லியிருக்காங்க, எங்கிட்டே ஓப்பனாக சொன்னாங்க, சார் எனக்கு வந்து எங்கள் கம்பெனிக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடச்சுன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் கூட இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கலாம், ப்ராஃபிட்டை கொஞ்சம் கூட இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கலாம் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்பெனியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஜாயின் பண்ணி விடுங்க. அதாவது உங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லைன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேங்களா. நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம்மை வந்து எடுத்து கொடுக்கணும். அது வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து தனியாக பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அந்த மாதிரி என்னால் சார் ரெஃபர் பண்ண முடியும், ஆனால் எங்கிட்ட இப்போ வந்து அமௌண்ட்டு கிடையாது, என்ன ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் கம்பெனியில் பேசி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து கம்பெனியோட பிளான். ஓகேங்களா. அதாவது மொத்தம் டோட்டலாக 4 பிளான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பிளான் 500 பிளானு. இதில் வந்து தினம் 500 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா எவ்ரிடே வந்து 10 ரூபா ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. அதில் வந்து ஒரு நபரை நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா 0.2 பைசா வச்சு, இதே மாதிரி அதாவது தினம் 10 ரூபா கிடைக்கிற மாதிரி 0.2 ருபீஸ் வச்சு பைசா 0.2 பைசா. ஓகேங்களா. பைசா வச்சு டோட்டலாக 100 நாள் உங்களுக்கு கிடைக்கும், 20 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. அதுவும் 100 நாள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 2வது பிளானு, அது வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது தினமும் வந்து 20 ரூபா கிடைக்கும். இதில் வந்து ஒரு நபரை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா 0.4%. ஓகேங்களா. 0.4 பைசா. ஓகேங்களா. 4 பைசா வச்சு தினமும் டோட்டலாக 100 நாள் 40 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5000 பிளானு, அது வந்து தினமும் 100 ரூபா வச்சு கிடைக்கும். இதில் ரெஃபர் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ரூபா வச்சு 100 நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10,000 பிளானு, இது வந்து தினமும் நமக்கு ப்ராஃபிட் வந்து 200 ரூபா வச்சு கிடைக்கும். இதில் வந்து ஒரு நபரை வந்து நம்ம ரெஃபர் பண்ணுறோன்னா நமக்கு 4 ரூபா வச்சு 100 நாளைக்கு 400 ரூபா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ கம்பெனியோட பிளான்ஸ் மொத்தம் இவ்வளோ தான். ஓகேங்களா. சிம்பிளாக இருக்குது, சிம்பிள் கான்செப்ட். இந்த கம்பெனியில் வந்து நம்ம கட்டாயம் ஜாயின் பண்ணி லாஸ் ஆக போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் நம்ம ப்ராஃபிட் தான் எடுக்க போகிறோம். எவ்ரிடே நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃபை வந்து குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கம்பெனி வந்து உங்களை வந்து ஏமாற்றணும்ல வந்த கம்பெனி கிடையாது. உங்களை லைஃப் ஸ்டைலை வந்து கட்டாயம் இந்த கம்பெனி வந்து மாற்றி கொடுக்கும். ஓகேங்களா. நீங்கள் வந்து கம்பெனிக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவு சப்போர்ட் வந்து அவங்க வந்து உங்களுக்கு ரிட்டன் கொடுப்பாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு
கஸ்டமர் சப்போர்ட் வந்துருச்சுன்னா, கஸ்டமர்கிட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்கன்னா, கட்டாயம் வந்து நாங்கள் வந்து இன்க்ரிமெண்ட்டு கொடுக்குறோம். அதாவது நாங்கள் வந்து ப்ராஃபிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி எல்லாருக்கும் ஒரு டீசெண்டான ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி நாங்கள் கட்டாயம் கொடுக்குறோம் சார். நாங்கள் ஏமாற்ற மாட்டோம், ஏமாத்துறதுக்காக உள்ள வரவும் இல்லை. ஸோ லைஃப் டைமுக்கு எல்லாருமே பேமெண்ட் வாங்கிட்டே இருக்கலாம் இந்த கம்பெனிலேருந்து அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனி ஸ்கிப் பண்ணாதீங்க. தயவுசெய்து எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஐடியாவது போடுங்க, சின்ன ஐடியாவது போடுங்க. ஒரு 500 பிளானில் ஒரு ஐடியா போடுங்க. அது நல்ல லாபம், உங்களுக்கு லாபம் ரெகுலராக கிடைக்குதா, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அடுத்த பிளானுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தயவுசெய்து இந்த கம்பெனியை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து கம்பெனியில் அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி இருக்கிற மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. உங்களை ஒரு சம்டைம் உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் அவங்களுக்காவது யூஸ் ஆகும். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.